ஓகே, கர்த்தராகிய இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே அற்புதமான நல்ல காலை வேளையிலே இந்த சனிக்கிழமை உபவாச நாளிலே தேவ கிருபையினாலே நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க வந்திருக்கிறோம். அதனாலே சில வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்து நம்ம தேவனுடைய கிருபையை பற்றி கொள்ள போகிறோம். வாசிக்கலாம் என்னோடு சேர்ந்து. எபிரேயருக்கு எழுதின நிருபம், எபிரேயர் புத்தகத்திலே 10வது அதிகாரத்தில் அற்புதமான சில வசனம் இருக்கு, படிக்கலாம். 25வது வசனத்திலிருந்து வாசிப்போம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல, சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இந்த இடத்திலே சபை கூடி வருகிறதை மற்றவர்கள் விட்டுவிடுகிறது போல நீங்கள் விட்டுவிடக் கூடாது என்று தேவன் மிக திட்டமாய் சில விடயங்களை தெரியப்படுத்துகிறார். ஆமென், ஆமென். சபையினுடைய முக்கியத்துவத்தை குறித்து முதலாவது நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். இந்த சபையினுடைய முக்கியத்துவம் என்னன்னு தெரியாம இன்னைக்கு சபைக்கு வருகிறாங்க. சபையினுடைய நோக்கம் என்னன்னு தெரியாம சபைக்கு வராங்க. ரெண்டாவது, சபைக்கு வரும்போது நாங்க சபை கூடுகிறோமே, எதற்காக கூடுகிறோம் என்று என்ன செய்யாம இருக்கிறாங்க, தெரியாம இருக்கிறாங்க. ஏன் அப்படி என்றால் சபை கூடுதல் எவ்வளவு முக்கியம் என்பதை பரிசுத்த வேதாகமம் பல வசன அடிப்படை ஆதாரத்தை கொண்டு நம்மோடு கூட சில விஷயங்களை பேசுது. அவைகளை குறித்து நம்ம மெதுவா ஒவ்வொன்றா அந்த வசனங்களை ஆராய போறோம். சில விஷயங்களை பாருங்க, தெளிவா சொல்லுது. சபை கூடி வருதலை மற்றவர்கள் விட்டு விடுறது போல நாம என்ன செய்யக்கூடாது, விட்டுவிட கூடாது. நீங்க கவனிங்க, இந்த சபையை குறித்து பரிசுத்த வேதாகமம் சொல்லும் ஒவ்வொரு வசனத்தையும் மெதுவா நம்ம ஆராய போறோம். படிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து வாசிப்போம். எபேசியர் பிள்ளைகளை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. எபேசியர் 5வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து. தாம் அதை திருவசனத்தை கொண்டு 25 படிங்க. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும், பாருங்க இதை பாருங்க, அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. சபையில் நல்லா கவனிங்க வசனத்தை, பிள்ளைகளை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. நல்லா கவனிங்க வசனத்தை. சபையில் அன்பு கூர்ந்து, இது மிக முக்கியம். சபையில் அன்பு கூர்ந்து. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதல் சபைக்காக என்ன செய்திருக்கிறார், அன்பு கூர்ந்திருக்கிறார். படிங்க இன்னும் பாருங்க. அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதுரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் நிலையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே எதற்காக ஒப்பு கொடுத்திருக்கார் என்றால், தேவன் தம்முடைய குமாரனை சபைக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். சபை என்பது நீங்க பார்க்கிற ஏதோ இந்த நீங்க பார்த்தீங்கன்னா ஏராளமான சபை இருக்கு. ஏராளமான சபை. என்ன சபை இருக்கு? திருமண சபை இருக்கு, இன்னும் பிறந்தநாள் சபை இருக்கு, ஏராளமான கூடுகைகள் இருக்கு. ஆனா சபை கூடுகை என்பது அதுல இருந்து சற்று வித்தியாசமானது. எப்படி என்றால், இந்த சபை கூடி வருதல் என்பது அது தேவனுடைய பிரதான நோக்கமா இருக்கிறது. தேவனுடைய பிரதான நோக்கமா இருக்கிறது திருச்சபை. ஏன் அது பாருங்க, ஒரு ஸ்பெஷாலிட்டியை பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், சபைக்காக அவர் தம்மை தாம் ஒப்பு கொடுத்திருக்கிறார். சபைக்காக தம்மை தாம் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதனால தான் எபிரேய ஆக்கியோன் என்ன எழுதுகிறார் என்றால், சபை கூடி வருதலை நீங்கள் விட்டுவிடக் கூடாது. ஏனென்றால் சபையின் மூலமாய் அவர் சில விடயங்களை தெரியப்படுத்த முற்படுகிறார். சபையின் மூலமாய் பல ரகசியங்களை எழுதி வைத்திருக்கிறார். சபையின் மூலமாய் பல ஆழமான விடயங்களை அவர் வைத்திருக்கிறார். ஆகையினாலே படிக்கலாம், சேர்ந்து படிக்கலாம். எபேசியர் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை படிக்கலாம். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே
உன்னதங்களில் உள்ள துறைத்தனங்களுக்கும் ஆ. அதிகாரங்களுக்கும் ஆ. அவருடைய அனந்த ஞானமானது ஆ, சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக ஆ. பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு ஆ. எல்லாவற்றையும் ஆ, சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினூடாக ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிப்பதற்கு ம். இந்த கிருபை எனக்கு ஆமென். அளிக்க. பாருங்க, சபை என்பது தேவனுடைய என்ன திட்டத்திட்டம்? 10 வசனம். உன்னதங்களில் உள்ள துறைத்தனங்களுக்கும் ஆ. அதிகாரங்களுக்கும் ஆ. அவருடைய அனந்த ஞானமானது ஆ. சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டு. நல்லா கவனிங்க. இப்ப தேவனுடைய ஞானம் எதன் மூலமா தெரிய வருதா? சபையின் மூலம். சபையின் மூலமா தெரிய வருதா? ரெண்டாவது பாருங்க, அந்த தெரிவிப்பை தீர்மானிக்கிறதுக்காக அவர் எப்போது திட்டம் கொண்டிருந்தாராம்? படிங்க. இயேசு கிறிஸ்துவை கொண்டு ஆ. எல்லாவற்றையும் ஆ. சிருஷ்டித்த ஆ. தேவனுக்குள்ளே ம். ஆதி காலங்கள் முதல் ஆதி காலங்களாய் தேவன் தன்னுடைய சபையை குறித்து என்ன வச்சிருக்கிறார்? திட்டம் வச்சிருக்கிறார். இந்த சபை, இந்த சீனமல்ல கூடி இந்த ஆராதிக்கிறோமே, இது இன்றைக்கோ நேற்றோ நம்ம மனதில் உருவாயிருக்கலாம். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. எப்படி? இன்றைக்கோ நேற்றோ இந்த காரியம் உருவாயிருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில இது அனாதி திட்டம். எப்படி? தேவனுடைய பார்வையில இது அனாதி திட்டம். அந்த திட்டத்தை தேவன் நிறைவேற்றுவதற்காக நம்மையும் ஒரு கருவியாய் பயன்படுத்தியிருக்கிறார். அவ்வளவுதான். அந்த 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 தேவனுடைய திட்டத்துல, தேவனுடைய பிளான்ல, தேவனுடைய பங்குல நீங்கள் நானும் ஒரு கருவியா இருக்கிறோம். ஆனால் தேவன் சபையின் மூலமா பாருங்க, உன்னதத்தில் உள்ள அதிகாரத்துக்கும் துரைத்தரத்துக்கும் சத்துருவா இருந்தான, தேவ தூதர்களா இருந்தான, யாரா இருந்தான, எல்லாருக்கும் தேவனுடைய பிளான் என்பதை, தேவனுடைய திட்டம் என்ன, தேவனுடைய பிளான் என்பதை சாத்தானோ தூதர்களோ எல்லாவற்றையும் என்ன செய்யலாது, அறியலாது. ஆனால் தேவன் தன்னுடைய சபையின் மூலமா இவைகள் எல்லாவற்றையும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தேவன் தன்னுடைய சபையை உருவாக்கி இருக்கிறார். இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, சபை வியாபாரமா மாறுது. சபை வியாபாரமாய் சபையை குறித்த தேவனின் திட்டம் என்ற தலைப்புகளாக இந்த வசனத்தை தியானிச்சோம் என்றால் சில அற்புதமான விடயத்தை இந்த விஷயத்தில் ஆராயலாம். அற்புதமான சில விடயத்தை ஆராயலாம். பாருங்க, இந்த சபை என்பதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நல்ல கிரேக்க சொல்லு எக்லிசியா. என்னது? எக்லிசியா என்றால் என்ன? சொல்லுங்க. எக்லிசியா என்ன? அதாவது வெளியே அழைக்கப்பட்டவர்கள் அல்லது பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். நல்லா கவனிங்க. எக்லிசியா என்றால் வெளியே அழைக்கப்பட்டவர்கள் அல்லது பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். அந்த பொருள்ல தான் இந்த சபை என்கிற பெயர் இருக்கிறது. நல்லா கவனிங்க. இன்றைக்கு நிறைய பேர் எதை சபைன்னு நினைக்கிறாங்கன்னா கட்டடத்தை. இன்றைக்கு கட்டடம் பாருங்க, ஒரு சேர்ச்சிக்கு போனா தலை வணங்கி இப்படி மதிப்பு கொடுப்பாங்க. ஆனா அது தேவனுடைய சபையாய் ஒன்று கூடி வருகிற ஒரு கட்டடம், ஒரு பில்டிங் தான் அது. நீங்க வீட்டுல கூடனா வீடு, கட்டடத்துல கூட கட்டடம். வீடு வீட்டு சேப்புல இருக்கு, கொஞ்சம் கூடி வர்றது கொஞ்சம் ஒரு சபையினுடைய சேப்புல, சேர்ச்சியினுடைய கட்டடத்துல சேப்புல இருக்கு. அதுக்கு கொடுக்கிற மதிப்பு இன்றைக்கு தேவனுடைய சபைகளாய் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இல்லை. தேவனுடைய சபையா இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இல்லை. ஏனென்றால் இன்றைய கிறிஸ்தவம், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, இன்றைய கிறிஸ்தவம் தேவன் உருவாக்கிற அந்த திட்டத்திலிருந்து விலக பார்க்குது, மாற பார்க்குது. அதனாலதான் சபை கூடி வருவதனுடைய நோக்கத்தை இன்றைக்கு சபை மறந்துச்சு. சபையை குறித்து தேவன் என்ன நினைத்திருக்கிறார் என்பதை விளங்கிக் கொண்டால்தான் சபைக்கு நாம் ஏன் கூடி வர வேண்டும் என்ற நோக்கம் நமக்கு தெரிய வரும். ஆனா சபை என்றாலே என்னன்னு தெரியாம சபைக்கு ஏன் கூடி வர வேணும்? தேவையில்லை. அப்ப ஆகையினால இன்றைக்கு நம்ம கண்ண காரியத்தை படிக்க போறோம். சபை என்பது யாருடைய திட்டமா இருக்கிறது? தேவனுடைய திட்டமா இருக்கிறது. சபை என்பது யாருடைய நோக்கமா இருக்கிறது? தேவனுடைய நோக்கமா இருக்கிறது. பாருங்க, தேவன் சபைக்கு எப்படி உரிமை கொண்டாடுறாரு பாருங்க. சபைக்கு ஆண்டவர் எப்படியெல்லாம் ஒரு உரிமை கொண்டாடுறாருன்றதை நீங்க வசனத்திலிருந்து படிக்க வேண்டும். எப்படி சபையில எப்படியெல்லாம் தேவன் உரிமை கொண்டாடுறாரு நீங்க அதை குறித்து என்ன செய்யணும்? ஆழமா படிக்கணும். பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 18வது வசனத்தை படிக்கவும். 16:18 அவர் சபையை குறித்து என்ன சொல்றாரு, எப்படி அவர் உரிமை கொண்டாடுறாரு. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன்,
நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். யாருடைய சபை அது? என் சபை. என் சபை என்று யார் சொல்றார்? இயேசு. கர்த்தராகிய இயேசு அதை உரிமை கொண்டாடி என்ன சொல்றார்? என் சபையை நான் கட்டுவேன். அப்ப யார் சபையை கட்டினது? யார் சபையை கட்டினது? கர்த்தர். கர்த்தராகிய ஆண்டவர் சபை என்ன செய்திருக்கிறார்? கட்டியிருக்கிறார். அதனால அன்புக்குரியவர்களே, இது யாரால் கட்டப்பட்ட சபை என்றால் இது கிறிஸ்துவால் கட்டப்பட்ட சபை. இந்த சபைக்கு யார் அத்திவாரம் விட்டதுன்னு பாத்தீங்கன்னா தேவன். இந்த சபையினுடைய பிளான் இன்ஜினியர் யாருன்னு பாத்தீங்கன்னா தேவன். சபையினுடைய மாதிரி, சபையினுடைய மாடல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் பிளான் பண்ணவர் பிதாவாகிய தேவன். அந்த தேவனுடைய பிளான மனுஷன் உடைக்கலாமோ? உடைக்க கூடாது. யாரும் தேவனுடைய பிளான் என்ன செய்யக்கூடாது? உடைக்க கூடாது. அந்த உடைக்க கூடாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய சபையை நாம் அந்த அங்கீகரிக்க வேண்டியது, அதை பார்க்க வேண்டியது, அதுக்கு உண்மையா இருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பா இருக்கிறது. இரண்டாவது, சபை என்றால் நல்ல கவனிங்க, இந்த சபையை குறித்து பரிசுத்த வேதாகமம் ஏராளமான வசனம் சொல்லுது. சபை என்பது நல்ல கவனிங்க, தேவனுடைய வீடு என்று ஒரு வசனம் சொல்லி இருக்கு. படிப்போம். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனம். இதை நீங்க வாழ்க்கையிலே மறக்கப்படா. 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனம். தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய பகிர்களை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. பாருங்க, அந்த வீடு தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. அப்ப சபை என்பது என்ன? தேவனுடைய வீடு. இதை நீங்க ஏராளமான வசன துணை கொண்டு ஆராய்ச்சி பார்க்கலாம். என் வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் பிதாவின் வீட்டை நீங்கள் கள்ளர் குகை ஆக்கலாமா? அப்ப தேவனுடைய வீடு என்பது யாருடைய வீடு? இது அப்பாவினுடைய வீடு. அப்ப நீங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க? அப்பாவினுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு விளங்கலையோ? எதுக்கு வந்திருக்கிறீங்க? நீங்க அப்பாவினுடைய வீட்டுக்காக வந்திருக்கிறீங்க. அப்பாவினுடைய வீட்டுல சந்தோஷம் கொண்டாட வந்திருக்கிறீங்க. அப்பாவினுடைய வீட்டுல மகிழ்ச்சியை கொண்டாட வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு நிறைய பேர் பாருங்க, சபைக்கு வரும்போதே இப்படி முகத்தெல்லாம் தூங்க போடுத்து உறங்குன மாதிரி, ஆக்கெல்லாம் ஒரு துக்க வீட்டுக்கு போற மாதிரி, செத்த வீட்டுக்கு போற வருவாங்க. அது இல்ல, அதுல தேவனுடைய சபை. இந்த சபை என்பது நம்முடைய மகிழ்ச்சிக்காக, நம்முடைய சந்தோஷத்துக்காக அப்பா கட்டின வீடு. அந்த அப்பா கட்டின வீட்டுல நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாய் வர வேண்டிய ஒரு தேவை உள்ளவர்களா இருக்கிறீங்க. அப்பாவினுடைய வீட்டு, அதுக்கு போகும்போது மிக ஆரவாரத்தோட மகிழ்ச்சியோடு அப்பாவினுடைய சமூகத்துக்கு நீங்க வர தேவை உள்ளவர்களா இருக்கிறீங்க. ஏனென்றால் அவ்வளவு முக்கியம், அவ்வளவு முக்கியம், அவ்வளவு முக்கியம். ஆனா நம்ம அப்படி இல்லை. தேவனுடைய சபைக்கு வாரத ஏதோ பொழுதுபோக்கா நினைக்கிறோம். தேவனுடைய சபைக்கு வாரத ஏதோ கடமையா நினைக்கிறோம். தேவனுடைய சபைக்கு வாரத ஏதோ கட்டாயமா நினைக்கிறோம். ஒன்றும் கிடையாது. சிலாக்கள் இன்னைக்கு தேவன் எதுக்கு சபைக்கு வாரீங்க? இல்ல பூவாட்டி எங்களுக்கு பேய் வந்துடும். எதுக்குமா சபைக்கு வாரீங்க? பூவாட்டி எங்களுக்கு வியாதி வந்துடும். எதுக்குமா சபைக்கு வாரீங்க? பூவாட்டி எங்களுக்கு மர்மம் வந்துடும். அப்படி என்ன நீங்க சுயநலம் முடிக்கவர்கள். இன்றைக்கு நிறைய திருச்சபைகளை பாருங்க, சுயநலம் தான் முக்கியம். எதுக்கு போறீங்க? நீங்க ஆண்டவர்கிட்ட அடிச்சிருவார், நொறுக்கிடுவார். ஐயா, நான் சொல்ற தேவன் அப்படிப்பட்ட தேவனே கிடையாது. நீ சபைக்கு வரட்டு ஒன்று அடிக்கிறது, சபைக்கு வரட்டு ஒன்று தண்டிக்கிறது, சபைக்கு வரட்டு ஒன்று வருத்துறது, அது கிடையாது. அப்பா வீட்டில் இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு. அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க அங்க கொளுத்த கண்டு இருக்கு, உயர்ந்த வஸ்திரம் இருக்கு, அழகான மோதிரம் இருக்கு, தரமான பாதரட்சை இருக்கு. அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவோம் வாங்க அப்பாவுடைய வீட்டுல. அந்த மகிழ்ச்சிக்கு தான் அவங்கள வேற சொல்றோம். ஏதோ ஆடு மாடு போல நடத்துற ஆண்டவர்கிட்ட வேற சொல்லல. நான் அப்பாவுடைய வீட்டுல உயர்ந்த வஸ்திரம் இருக்கு, அப்பாவுடைய வீட்டுல பெண் மோதிரம் இருக்கு, அப்பாவுடைய வீட்டுல அழகான பாதரட்சை இருக்கு, அப்பாவுடைய வீட்டுல கொடுத்த கண்டடிச்சு இருக்கு. அதை சாப்பிட்டு புசித்து திருப்தியா மகிழ்ச்சியா இருக்கிற இடம் தான் தேவனுடைய வீடு. அந்த வீட்டுக்கு நம்ம வரணும். அந்த வீட்டுல இருக்கிற அப்பாவை பார்க்கணும். அப்பா அந்த வீட்டுல இருக்கிறார், அவருடைய முகத்தை பார்க்கணும். அதான் தேவனுடைய சபை, அதான் தேவனுடைய காரியம். தேவனுடைய வீடு. அண்ணன், தங்கச்சி, தம்பி, மாமா, மாமி, சித்தப்பா எல்லாரும் ஒன்று கூடி ஒருவரோடு ஒருவர் சந்தோஷமா இருக்கிற இடம் தான் அப்பாவுடைய வீடு. இன்னைக்கு பாருங்க, சிலர் தேவனுடைய சபையில பிரசங்கம் போவும், ஆராதனை போவும், ஒரு நல்ல சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, ஹாப்பியை காண முடியாத ஒருத்தர். ஏன்? எப்படா முடியுது இல்ல போகலாம், எப்படா முடியுது இல்ல நான் போகலாம் நினைப்பாங்க. அது இல்லம்மா நோக்கம், அது இல்ல. இது சபை தேவனுடைய திட்டம். அதை தேவனே கட்டினார். அவருடைய சபையை அவர் கட்டியிருக்கிறார். கட்டி என்ன செய்திருக்கிறார்? அந்த வீட்டுக்குள்ள நம்மளை எல்லாரையும் கொண்டு சேர்த்திருக்கிறார்.
அதனால அப்போஸ்தலர் 2:47 சொல்லும், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினம் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்ப உங்களை இங்க நீங்க வந்திருக்கிறீங்கன்னா யார் உங்களை கூட்டி வந்தது? தேவன். இப்ப சில பிள்ளைகள் வந்திருக்கிறீங்க, யார் உங்களை கூட்டி வந்தது? தேவன். இது கார்த்திகைக்காகவோ மதிப்பாஸ்தருக்காகவோ நீங்க வரல. யாருக்காக வந்திருக்கிறீங்க? இது தேவனுடைய வீடு, இது அப்பாவினுடைய வீடு. இந்த அப்பாவினுடைய வீட்டில் சில மகிழ்ச்சி இருக்கு, சில கொண்டாட்டம் இருக்கு, சில சந்தோஷம் இருக்கு. நான் அதற்காக தேவனுடைய சபைக்கு என்ன செய்திருக்கிறேன்? வந்திருக்கிறேன். அப்பாவுடைய பாட்டுல என்ன இருக்கு? ஆடல் இருக்கு, பாடல் இருக்கு, கதை இருக்கு, சிரிப்பு இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு, கொண்டாட்டம் இருக்கு. என்னையா செத்த வீட்டுல போய் அந்த அல்ற மாதிரி உம்மோடு இருப்பதுதான் அந்த சொல்லிலேயே பத்திரம். யாரு ஐயா சேர்த்து வந்து மனுஷனை கத்த வச்சு அனுப்புற இடம் இல்ல. சேர்ச்சுன்ற சபை என்றது மனுஷனை சந்தோஷப்படுத்தி அவனை திருப்திப்படுத்தி அனுப்புறது சபை. ஆனா இன்னைக்கு அநேக சபை செத்த விட மாறுது. கல்வாரியின் மலை மீதிலே உம் பாடுகள் எனக்காகத்தான் உம் கைகாலிலே கத்துறது போட்டு. இந்த பாட்டை நான் பிள்ளைன்னு சொல்லல, பாடுங்க பாடாகிற மாதிரி கேட்டீங்கன்னா மன்னிங்கள். இந்த பாடல பிள்ளை சொல்லல. ஆனா இந்த பாடல எதற்காக பாடுறீங்க? ஒரு புதிய மனுஷன் உணர்ந்து பாடுற பாடல. நீங்க இன்னும் நீதிவான்களாய் தேவனுடைய சபையில் அழைக்கப்பட்டவர்களுமாய் இதை பாடுறீங்க. இன்னும் அழுகையா, இன்னும் கண்ணீரா? ஆண்டவர் சொல்றார், அவர்கள் கண்ணீர்கள் யாவை அவர் என்ன செய்வார்? துடைப்பார். இது கண்ணீர். சபை என்றது கண்ணீரை துடைக்கிற இடமா அல்லது கண்ணீரை வெளியே கொண்டு வர இடமா? ஐயா, தேவன் ஒரு மனிதனுடைய கண்ணீரை துடைக்கிறவர். தேவன் ஒரு மனிதனுடைய கவலையை ஆற்றுகிறவர். தேவன் ஒரு மனிதனுடைய வேதனையை புரிந்து கொள்ளுகிறவர். தேவன் ஒரு மனிதனை விசாரிக்கிறவர். அப்படிதானே வசனம் இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? சபை என்பதை கண்ணீர் வருகிற இடமாய், கண்ணீரால் அந்த அதுக்கு கேட்ட சொல்ற அந்த ஒரு ஸ்திரீ இயேசுவுடைய பாதத்தை முடியால் நினைக்க இல்லையா? நினைக்கட்டும். முதல் சிலுவைக்கு பிறகு என்ற ஒரு போதனை இருக்கு. அதெல்லாம் நமக்கு தெரியுது இல்ல. கல்வாரி சிலுவையிலே இயேசு உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் ஒட்டு மொத்தமா கம்ப்ளீட்டாய் செய்து முடித்தார். அப்ப இதற்கு பிறகு நீ ஏன் அழ வேணும்? அப்ப தேவனுடைய சபை என்றது அழுகிற இடம் இல்ல. தேவனுடைய சபை என்றது நாம் சந்தோஷமா இருக்கிற இடம். தேவனுடைய சபை என்பது நாம் மகிழ்ச்சியா இருக்கிற இடம். இந்த நேரத்தை அற்புதமாய் நம்ம பயன்படுத்தணும். அற்புதமாய் பயன்படுத்தணும். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு சபைக்கு போய் அநேகருக்கு மியூசிக் வாசிக்கிறதா விருப்பம், இன்ஸ்ட்ருமெண்டல் சவுண்ட் போடுறதா விருப்பம். இன்றைக்கு வந்து அநேகருக்கு சவுண்ட் போட்டா பரிசுத்தாவி வரும், மியூசிக் வாசிச்சா பரிசுத்தாவி வரும், கத்துனா பரிசுத்தாவி வரும். ஆனா அற்புதமா ஆராதிச்ச சிலருக்கு பரிசுத்தாவி இல்லை. என்ன காரணம்? அது மாம்சம். அது என்னது? மாம்சம். தேவன் தம்முடைய வேதம் சொல்லுது, எங்கே ஒருவர் அல்லது இருவர் அல்லது மூவர் என்று வைங்களேன் என் நாமத்தினாலே ஒருமனப்படுகிறார்களோ அங்க நான் என்ன செய்வேன்? இருப்பேன். அப்ப இதுல ஆண்டவர் இருக்கிறாரா? இருக்கிறார். இதுல தேவ பிரசன்னம் இருக்கா? இருக்கு. நீங்க கூடிய ஆராய்ச்சி தேவன் கிரிய செய்தவரா? கிரிய செய்தவர். பிரயணத்துக்கு ஆண்டவர் ஏதோ காது கேட்காதது போல வாங்க ஆண்டவரே, வாங்க ஆண்டவரே, வாங்க ஆண்டவரே என்றா அவருக்கு அப்புறம் உங்களுக்கு பைத்தியம் ஆண்டு என்ன கேட்பார்? உங்களுக்கு பைத்தியமான்னு கேட்பார். நீங்கள் சுதந்திரமாய் ஃப்ரீயா என்ஜாய்மெண்ட் பண்ணி தேவனை ஆராதிக்கணும். என்ஜாய்மெண்ட் பண்ணி தேவனை ஆராதிக்கணும். ஐயா படிங்க சங்கீதம் 100 1-2 வசனம். 100ஆம் சங்கீதத்தில் 1-2 வசனம். படிங்க. அவன் சூப்பர் வசனம் வரும். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதியின் முன் வாருங்கள். ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதியின் முன் வாருங்கள். என்ன சத்தம்? அழுகையின் சத்தமா? ஆனந்த சத்தமா? ஆனந்த சத்தம். மகிழ்ச்சியின் சத்தமா? அழுகையின் சத்தமா? மகிழ்ச்சியின் குரலா? துக்கத்தின் புலம்பலா? மகிழ்ச்சியின் குரல். என்ன குரல்? அப்ப தேவனை ஆராதிக்கிற போது மகிழ்ச்சியோடு ஆராதிக்கணும், சந்தோஷத்தோடு ஆராதிக்கணும். அப்பா எனக்காக யாவையும்
செய்து முடிக்கும் கர்த்தர். பாடியப்ப ஆராதிக்கணும். எப்படி? எனக்காக யாவையும் என் அப்பா செய்து முடிச்சவர். அதற்காக நம்ம நன்றி செலுத்தி, துதி செலுத்தி, ஸ்தோத்திரம் செலுத்தி ஆராதிக்கிறதுக்காக நம்ம அப்பாவுடைய சமத்தில் என்ன செய்திருக்கிறோம்? கூடி வந்திருக்கிறோம். சிலர் கேட்பாங்க, அறிவீனமான கேள்வி, புத்தியில்லாத கேள்வி கேட்கிறது. ஏன் அடுத்த கிழமை ஆராதனைக்கு வந்தா அப்பா அதை அங்கீகரிக்க மாட்டாரா? நீ எப்ப வந்தாலும் அங்கீகரிப்பார். ஆனா அந்த மகிழ்ச்சியை, அந்த என்ஜாய்மெண்டை உங்களால் அனுபவிக்க முடியுமா? போன கிழமை ஆராதனைக்கு வராதவர்கள் இந்த கிழமை அந்த போன கிழமையுடைய சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுமா? முடியாது. ஏனென்றால் அப்பாவினுடைய முகத்தை நாங்கள் எப்பொழுதும் காண வாஞ்சிக்கிறோம், தேட வாஞ்சிக்கிறோம், துடிக்க வாஞ்சிக்கிறோம். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் திருமுன் வாருங்கள், சமூகத்தில் வாருங்கள். ஆனந்த சத்தம், மகிழ்ச்சி. பாருங்க, சிலர் வந்து சபைக்கு வருவாங்க, ஏதோ பார்லிமெண்ட்ல போய், இந்த கோர்ட்ஸ்ல போய், தெரியுமா உங்களுக்கு கோர்ட் சட்டம் தெரியுமா? ஒரு கோட்ஸினுடைய சட்டம் தெரியுமா உங்களுக்கு? கோட்ஸுக்கு போனா யாரும் போன் பாவிக்க இயலாது, இப்படி காலை நீட்டி போட்டு இருக்க இயலாது, இப்படி கட்டடத்தில் சாய இயலாது, நித்திர தூங்க இயலாது. அந்த வெச்ச சில மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் இன்றைக்கு தேவனுடைய சபையிலையும் வந்துட்டு கை தட்டுங்கண்டா. சொத்தீரம் மேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் மேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் இந்நாடியா திருநாமத்தின் ஆதரவில்லைன்னுவாங்க. ஆனா ஒரு கையும் தட்ட மாட்டாங்க. பாடுங்கண்டா, வெளியில போனா கட்ட 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 கத்துவாங்க. ஆனா தேவனுடைய சபைக்கு தான் ஒரு சின்ன மெல்லிய கீச்சு குரல்ல ஆராதனை. ஏன் அது? தேவன் அதை கடைசி வரைக்கும் என்ன செய்ய மாட்டார், விரும்ப மாட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு காரணம் சொல்லுகிறேன். அப்பாவினுடைய வீடு எப்பையும் கொளுத்த கண்டடிக்கிற இடம். அப்பாவினுடைய வீடு உயர்ந்த வஸ்திரத்தை போடுற இடம். அப்பாவினுடைய வீடு உயர்ந்த பாதரட்சியை போடுற இடம். அப்பாவினுடைய வீடு வெண் மோதிரத்தை போடுற இடம். அதுல எப்பையும் இருக்கிற ஒன்றே ஒன்று சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை, அந்த மகிழ்ச்சியை, அந்த காரியத்தை அனுபவிக்கிற இடம் தான் தேவனுடைய வீடு. பாருங்க, அப்ப தேவன் யார் சபையை கட்டினது? சொல்லுங்க நீங்களே, யார் சபையை கட்டினது? தேவன். யாரை கொண்டு கட்டினார்? கிறிஸ்து இயேசுவை கொண்டு. உங்களுக்கு விளங்க இல்லையா? எதற்காக கட்டினார்? தேவன் தம்முடைய ஞானத்தை தெரியப்படுத்த. ஆதி முதல் கொண்டு யார் சபை? நாம் தான் தேவனுடைய சபை. பிரிக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய சபையாய், சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறார்கள். ஓகே, பாப்போம். இப்ப யார் சபையை குறித்த தேவனின் திட்டம் என்று பார்த்தால், இந்த சபை எப்ப தீர்மானிக்கப்பட்டது? நிறைய பேர் சொல்றாங்க அது 2000 ஆண்டுகள் சபை கட்டப்பட்டது. இல்ல, தேவனுடைய திட்டத்தில் இந்த சபை ஆதி காலமாய் மறைந்திருந்தது. சபையின் மூலமாய் தேவன் தன்னுடைய ஞானத்தை தெரியப்படுத்த முற்பட்டார். ஏன்னா கிறிஸ்துவனுடைய மரணம் எப்ப தீர்மானிக்கப்பட்டது என்று, உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் தேவன் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல் இருந்தார். அவருடைய மரணம் என்பது அனாதி காலமாய் இன்றைக்கு இயேசு வருவார் என்றும், பூமியில யூதர்கள் அவரை கொலை செய்வாங்க என்றதும் வடிவா தெரியும் எல்லாருக்கும். தேவனுக்கு தெரியும். அது இயேசு வரத்தான் போறார், அவரை நம்ம கொலை செய்யத்தான் போறோம். அதன் மூலமா நமக்கு ஒரு ரட்சிப்பின் பிரதி திட்டத்தை தேவன் ஏற்படுத்தியிருக்கார் என்பதும் அவருடைய நியமனம் ஐயாது, அவருடைய திட்டம். அது யோசிச்சு பாருங்க. அப்ப ஆகையினால பாருங்க, அது தேவன் எப்படி சபையை கட்டினார் என்று பாருங்க. எப்படி சபையை கட்டினார்? அப்போஸ்தலர் அற்புதமான சில வசனங்களை படிப்போம். அப்போஸ்தலருடைய புத்தகம் 20வது அதிகாரம் 28வது வசனம் படிங்க. அப்போஸ்தலர் ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்தார். அப்ப சபை எதனாலே கட்டப்பட்டதா? கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டது. சுய ரத்தத்தினாலே, கடன் வாங்கி இல்ல, தாமே தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே சபை என்ன செய்திருக்கிறார்? சொந்த ரத்தத்தினாலே சபை என்ன செய்திருக்கிறார்? கட்டியிருக்க. இந்த கட்டுமான பணியினுடைய பொறுப்பு யாரு? தேவனுடைய சபையில கட்டுமான பணி பொறுப்பாரு தேவன். அப்ப சபையை கட்டி நம்மள என்ன வச்சிருக்கிறார் அதையும் பார்க்கணும். இப்ப யார் இது? சபை யாருடைய திட்டம்? திரும்ப சொல்லுங்க. பிதாவாகிய தேவனுடைய திட்டம். யார் சபையை கட்டினது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எதன் மூலமா சபை கட்டப்பட்டது? அவருடைய இரத்தத்தினாலே கட்டப்பட்டது. இப்போ அந்த சரீரத்தில் நாம் என்னமா இருக்கிறோம் அதெல்லாம் படிக்கணும். எப்படி நாம் என்னமா இருக்க படிக்கலாம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து அந்த சபையில நாம் என்னமா இருக்கிறோம்?
12வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து. நாம் ஜூதராயினும் ம், கிரேக்கராயினும் ம், அடிமையாயினும் ம். சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ம். ஒரே சரீரத்துக்குள்ளாக ம். ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ம், ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். ம், சரீரமும் ஒரே அவயவமாயிராமல் ம், அநேக அவயவங்களாய் இருக்கிறது. ம். காலானது நான் கையாயிராதபடி நாளே நான் சரீரத்தின் அவயவம் அல்ல என்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாயிராதோ. ம். காலானது நான் கண்ணாயிராதபடி நாளே நான் சரீரத்தின் அவயவம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாயிராதோ. சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அவையெல்லாம் ஒரே அவயவமாயிருந்தால் சரீரம் எங்கே? எங்கே? அவயவங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றே. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டியதில்லை என்றும் தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. சரீர அவயவங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளோ மிகவும் வேண்டியதாய் இருக்கிறது. நல்லா கேளுங்க. மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணமாய் இல்லாதவைகளோ அதிக அலங்காரம் பெறும். நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாயிராதபடிக்கு தேவன் கணத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கணத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். அதனால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரம். ஆமென். 27 வசனத்தை கவனிங்க. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும். நல்லா கேளுங்க. சோ கிட்டத்தட்ட 13ல இருந்து 27 வசனம் படிச்சிருக்கோம் இல்லையா? கிட்டத்தட்ட 13 வசனத்தை பார்த்தா 27 வசனம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 14 வசனம் படிக்க விடும் இல்லையா? பாருங்க 14 வசனத்துல நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள். எப்படி? நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். கவனிங்க. தேவனுடைய திட்டத்திலே, தேவனுடைய சபையினுடைய கட்டுமான பணியிலே தேவன் இயேசு கிறிஸ்துவை பிரதான மூலைக்கல்லாய் வைத்து உங்கள் அனைவரையும் அதற்கு இணைக்கல்லாய் வைத்து தந்த சபையை கட்டி இருக்கிறார். உங்களுக்கு ஆழமா விளங்குதா? எப்படி தேவன் பிரதான மூலைக்கல்லாய் இயேசுவை வைத்து அந்த இயேசுவிலே உங்களை எல்லாரையும் இணைத்து ஒரே மாளிகையாய் அவர் வெளியிலே கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்கு இது விளங்குதா தெரியாது. நல்லா படிங்க. இதுக்கு ஆதாரம் ஒரு வசனம் காட்டுற பாருங்க. இது அப்படி வச்சுக்கொள்ளுங்க. 1 பேதுரு 2வது அதிகாரத்திலே நீங்க படிங்க 4வது வசனத்துல இருந்து. 1 பேதுரு 2வது அதிகாரத்திலே 4வது வசனத்துல இதற்கு படியா கேளுங்க. 2:4. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல. கேளுங்க. நீங்க என்ன கற்கள்? ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் ஆவிக்குரிய மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அடுத்த வசனம். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமா இருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. ஆமென். விலையேற பெற்றதும்
கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் கட்டப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுகிறதற்கு ஏதுவான கல்லும் விழுகிறதற்கு ஏதுவான கண்மலையுமா. உங்களுக்கு வடிவம் விளங்கின அந்த வசனம் திட்டமா? அப்ப அற்புதம் விளங்குற பாருங்க பாருங்க. இயேசு பிரதான மூளைக்கல். இப்ப அண்ணதுல மேசன் இருக்கிறீங்க, அவருக்கு தெரியும் மூளைக்கல் இல்லாம ஒரு வீட்டை என்ன செய்யலாது, பிரதான மூளைக்கல் இல்லாம என்ன செய்யலாது, கட்டலாது. அந்த மூளைக்கல் தான் மிக முக்கியம். என்னதான் கட்டித்தாலும் அந்த மூளைக்கல் மிக முக்கியம். அப்ப நல்லா கவனிங்க, அந்த மூளைக்கல் இயேசு. இப்ப அந்த இயேசு என்கிற கல்லிலே தேவன் உங்களையும் இணைத்திருக்கிறார். அவர் ரெண்டு காரியத்தை ஒப்புறார். நல்லா காது கொடுத்து கேளுங்க. தேவன் ரெண்டு காரியத்தை ஒப்புறார். எத்தனை ஒப்புறார்? ஒன்று, நீங்கள் கிறிஸ்துவினுடைய சரீரத்திலே தனித்தனி அவயவங்களாய் இருக்கிறீர்கள். எப்படி? கிறிஸ்துவுடைய சரீரத்திலே தனித்தனி அவயவங்களாய் இருக்கிறீர்கள். அதே இடத்துல சொல்லி பாருங்க, அந்த காரியத்தை அவர் பேசுவோடு சொல்றார் அழகா. அந்த 1 Corinthians 12 திட்டமா சொல்லுவார், இந்த சரீரமானது, நல்லா கவனிங்க, இந்த சரீரமானது ஒரு அவயவம் பாடுபட்டால், எப்படி? ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் சேர்ந்து பாடுபடுகிறது. எப்படி? எல்லா அவயவங்களும் சேர்ந்து பாடுபடுகிறது. அடுத்தது, அது ஒன்றை குறித்து ஒன்றை கவலையாயிராமல் அது கனவீனமாய் இருக்கிறவைகளுக்கே அவர் அதிக கனத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு இதெல்லாம் விளங்க வேணும் ஐயா, இதெல்லாம் விளங்க வேணும். உங்களுக்கு நான் விளக்குவன் சில விஷயங்கள். இது ஆன்லைன்ல இந்த செய்தி போறபடியா சில ஆழமான உதாரணம் இருக்கு. மனிதனுடைய அவயவத்தில் 2 பாட்டு இருக்கு, 2 பாகம் இருக்கு. எப்படி பாகம்னு சொல்லுங்க தெரிஞ்சாங்க? 2 பாகம் இருக்கு. நல்லா கேட்கணும், காது கொடுத்து நல்லா கேட்கணும். எப்படி கேட்கணும்? நல்லா கேட்கணும். மனுஷனுடைய சரீரத்திலே 2 பாகம் இருக்கு. என்ன பாகம் என்றால் கேட்டுக்கொள்ளுங்க. ஒன்று வெளியரங்கமாய் இருக்கிற பாகம். சொல்லுங்க. ஒன்று வெளியரங்கமாய் இருக்கிற பாகம். இன்னும் ஒன்று மறைவாய் இருக்கிற பாகம். இன்னும் ஒன்று மறைவாய் இருக்கிற பாகம். வெளிப்படையாய் பார்க்கறீங்க. சில அவயவங்களை வெளிப்படையா பார்க்க, கண்ணை பார்க்கலாம், மூக்கை பார்க்கலாம், காதை பார்க்கலாம், தலையை பார்க்கலாம், தலையினுடைய முடியை பார்க்கலாம், கழுத்தை பார்க்கலாம், இன்னும் என்ன சொல்றது, கையை பார்க்கலாம், காலனுடைய விரலை பார்க்கலாம். சில அவயவங்களை விரும்பி அனுமதிச்சாலே ஒழிய அதுக்கு மேல செய்தி தப்பா விளங்கிக் கொள்ளக்கூடாது. அந்த விரும்புற உதாரணத்துக்கு சில அவயவங்கள் ஒரு மனைவியானவள் தன் கணவனுக்கு மட்டுமே என்ன செய்வாள், காட்டுவாள். சில அவயவங்கள் சில அவயவங்களை யாருமே பார்க்க முடியாது. பாருங்க, அது போல வெளி தோற்றமும் இருக்கு, உள் தோற்றமும் இருக்கு. இருக்கா இல்லையோ? இப்ப டாக்டர் மட்டுமே பார்க்கக்கூடிய சில அவயவங்களும் இருக்கு. என்னது? இருதயத்தை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கல, கிழிச்சுதான் பார்க்கணும். சிறுநீரக பைய கேள்விப்பட்டிருக்க வழியை நம்ம என்ன செய்யலாது, ஸ்கேன் பண்ணியோ படம் பிடிச்சதும் பார்க்கல, கண்ணால என்ன செய்யலாது, நேரடியா பார்க்க இயலாது. இப்படி பார்க்க கூடாத அவயவங்களும் இருக்கு, பார்க்கக்கூடிய அவயவங்களும் இருக்கு. ஆனா இதுல எது வந்து அதிக ஸ்பெஷாலிட்டி, அதிக கண்ணத்தை பெற்றிருக்கு? பார்க்க கூடாத அவயவத்துக்கு தான் கடும் விசேஷித்த மதிப்பு இருக்கு. ஓமவையோ சொல்லுங்க, ஓமை இல்லையோ? பார்க்க கூடாததுக்கு தான் சில ஸ்பெஷாலிட்டி. தேவன் அதுக்குத்தான் ஆண்டவர் ஏராளமான கணத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். ஏராளமான கணத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். நல்லா கவனிங்க. கண்ணானது இப்ப இந்த பாருங்க, தேவன் எந்தெந்த அவயவம் எங்க இருக்கணுமோ அப்படி வச்சிருக்கார். இந்த மூக்கு இருக்குதானே, மூக்க பாருங்க, மூக்கு அப்படி இருக்கு, இப்படி வந்து இப்படி சவுண்டு. இந்த மூக்குனுடைய ஓட்டை, மூக்குனுடைய அதர் வந்து என்ன இருக்கு, கீழே பூமியை பார்த்தமா இருக்கு இல்லையா? என்ன இருக்கு? மூக்குனுடைய அவயவம் கீழே பார்த்து இருக்கு. இது இப்படியே மூக்கு மாறி இப்படி மூக்குனுடைய அதர் மேல உயர்ந்து இப்படி தலையை பார்த்த வானத்தை பார்த்த அப்படி இருக்கும். முழு மழையும் எங்க இறங்கும், நேரடியா போக்கு குழாய்க்குள்ள இறங்குற மாதிரி. அந்த கொட்டு இருக்கு, கொட்டுக்குள்ள இறங்குற மாதிரி முழுவதும் மூக்குக்குள்ளால இறங்கி வாய்க்குள்ளால வேணும். உங்களுக்கு விளங்குவன் நம்புறேன். அப்ப தேவன் சில அவயவங்களை அங்கங்க அதனுடைய வேலையை செய்வதற்காக வைத்திருக்கிறார். அப்ப தேவன் பாருங்க, இந்த சரீரத்துல ஏதாவது ஒன்றை நீங்க வேணான்னு சொல்லலாமா? இல்ல. யோசிச்சு பாருங்க. அப்ப எல்லா அவயவங்களும் தேவனுடைய கருத்துல முக்கியத்துவம் வாய்ந்தவைகள். அதுதான் தேவனுடைய சபை. அதுதான் தேவனுடைய சபை. இப்ப தேவனுடைய சபை நீ சொல்லலாமா? காலே நீ முதல் போ, கண்ணிதான் 2வது வாரம் சொல்லலாமா? சொல்ல. மூக்கு சொல்லலாமா? வாயே நீ முதல் போ, நான் 2வது வாரம். இல்ல நான் மூக்க பொத்திட்டு வாயால மட்டும் மூச்சு விட போறோம் பாஸ்டர் சொல்லுங்க பாப்போம். எத்தனை நாளைக்கு பாப்போம்?
இல்லவா சார், வாயை பெச்சு போட்டு அடைங்க, நான் மூக்கால மட்டிங்கிறேன். எப்படி இந்த வட்டையை மூக்குக்குள்ள விட்டு தொண்டை கெடுத்து அதுக்குள்ள சாப்பாடு ஊத்தி பாசர் அது அப்படியே கரைச்சி சாப்பிடுவோம். சொல்லுங்க, நம்ம எவ்வளவு காலம் பார்த்துருக்க நீங்க உருகி கொண்டு போய் சேர்த்து போவீங்க. ஏனென்றால் தேவன் பாருங்க, ஒரு மனுஷனுக்கு அவ்வளவு இருந்தும் பாருங்க, ஒரு மனிதனுக்கு உடம்புல அவ்வளவு பலன் இருந்தும் ஒரு சிறுநீரக பையிலாட்டி என்ன செய்யறான்? செத்து போறான். அப்படிதான் தேவன் ஒன்றோடு ஒன்று கனெக்ஷன் ஆய் ஒரு சரீரம் எல்லாத்திலும் ஒத்து ஒருமனப்பட்டு இயங்க வேண்டும் என்பதை தேவன் செய்திருக்கிறார். வச்சிருக்கார வைக்கலையோ? வச்சிருக்கார். அப்படிதான் தேவனுடைய சேவை. இதுல மாறுபடையிலாது. நீ இன்றைக்கு போ, நான் நாளைக்கு வாரன். புருஷன் சொல்றது நீ வேலைக்கு போ, நான் அடுத்த நாள் வாரன். இல்ல இன்றைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கடவுள் அடிப்பார் நொறுக்குவார்னு வரல. உண்மையாவே நீ தேவனுடைய சபையினுடைய அவயவமா? நீ உண்மையாவே தேவனுடைய சபையினுடைய சொந்தக்காரரா? நீ உண்மையாவே தேவனுடைய சபைக்கு பாத்திரரா? உண்மையாகவே நீ கல்வாரி இரத்தத்தினாலே சிலுவையினாலே வாங்கப்பட்டிருக்கிறாயா? உண்மையினாலே சிலுவையின் இரத்தம் உடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கா? தேவனுடைய திருச்சபைக்குள்ள நினைத்திருக்கிறாரா என்றால் கடைசி வரைக்கும் திருச்சபையினுடைய கூடுகை நீங்க யாருமே நிப்பாட்ட மாட்டீங்க. ஆன்லைன்ல இந்த செய்தியை கேட்கிறவங்க கூட சில நினைக்கலாம், வெளிநாட்டு பகுதியில் இருக்கிற மக்கள் இப்படி நினைக்கலாம், அவங்களுக்கு வெளிநாட்டில் போக முடியாது, சரியான வேலை என்ன பாசம் செய்யணும், ஏராளமானவர் வெளிநாட்டுக்காரர் கூட சாட்டு விடுறீங்க. ஆனால் அது இல்லை உண்மை. தேவனுடைய சபை என்பது இது எந்த நாட்டில் இருந்தாலும் கூடுகைக்கு நீங்கள் போக வேண்டும். அது ஏனென்றால் தேவன் தன்னுடைய சபையை அன்பு கூர்ந்து அந்த சபைக்காக தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஒப்பு கொடுத்து இருக்கிறார் என்பதால் சத்தியம். இந்த சத்தியத்தை யாரும் மாற்ற முடியாது. ஒன்றை பார்ப்போம். இப்ப சபை என்பது யாருடைய திட்டத்தில் இருந்தது? பிதாவாகிய தேவனுடைய திட்டத்தில். எப்ப இருந்தது? ஆதி காலம். இதுக்கு ஏராளமான இன்னும் பல வசனங்கள் இருக்கு. தேவனுடைய சபை ஆதி திட்டம் என்பதற்கு எல்லாவற்றையும் வாசித்து காண்பிக்க முடியவில்லை. இந்த குறிப்பிட்ட நேரத்திலே நான் முடிக்க என்பதற்காக எல்லாவற்றையும் காண்பிக்க முடியாது. ஆனாலும் தேவனுடைய சபை என்பது அவருடைய ஆதி தீர்மானமாய் இருந்தது. அதே இடத்தில் அந்த சபையை தேவன் கிறிஸ்துவை கொண்டு கட்டினார். அந்த கட்டுமான பணியிலே தேவன் உங்களையும் என்னையும் இணைத்தார். அதை இப்ப தேவன் கட்டி அதை கம்ப்ளீட் ஆக்குவதற்காக கொண்டு வந்திருக்கிறார். அதற்கு பயன்படுத்தின பொருட்கள் என்ன? அவருடைய ரத்தம். அதை பயன்படுத்தின பொருட்கள் என்ன? அவருடைய ரத்தம். இரண்டாவது, தேவன் தம்முடைய வார்த்தை, சத்தத்தையும் பயன்படுத்தியிருக்கிறார், தம்முடைய வார்த்தையையும் பயன்படுத்தியிருக்கிறார். திருவசனத்தினாலும் அவருடைய சொந்த ரத்தத்தினாலும் சபை என்ன செய்கிறார்? கட்டிக்கொண்டே வாரார். அந்த கட்டுமான பணிக்கு நம்ம யாரும் இடரில் நடந்துடக்கூடாது. அந்த கட்டுமான பணிக்கு யாரும் நம்ம என்ன செய்யக்கூடாது? இடரலாய் இருந்துடக்கூடாது. ஓகே, அப்ப இப்ப இது விளங்கிட்டா? அப்ப ஏன் இன்றைய செய்தியுடைய தலைப்பு குறித்து வருங்க. ஏன் சபை கூடி வருதலை விட்டுவிட வேண்டாம். சபை கூடி வருதலை விட்டுவிட வேண்டாம். ஏன்? சபை தேவனுடைய திட்டமாக இருந்தது, சபை தேவனுடைய கட்டுமான பணியா இருந்தது, அது தேவனுடைய கைவேலையா இருந்தது. அதற்காக தேவனை கிரியை செய்தார். அதுல நானும் இணைக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய மாளிகையாய் கட்டப்பட்டு வருகிறேன். இதை நீங்க மிக முக்கியமாய் மிக அவதானமாய் இதை நீங்கள் பார்த்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இன்னைக்கு அநேகருக்கு சபை கூடுகின்ற அலட்சிக்கு மாதிரி. ஆனா வேற எங்கேயாவது போவாங்க, கல்யாண பாட்டிக்கு போவாங்க, பிறந்த நாள் பர்த்டேக்கு போவாங்க, இன்னும் ஹாலிடே நல்லா போய் ஊர் சுற்றுவாங்க. இன்னும் ஏராளமான இலங்கை, இந்தியா போன்ற இடங்கள்ல பல சிறப்பான இடங்கள் இருக்கிறது. கன்னியாகுமரி பக்கம் எல்லாம் ஏராளமான, கன்னியாகுமரி குமரிக்கண்ட பக்கம் எல்லாம் ஏராளமான சிறப்புகள் இருக்கு. இன்னும் இலங்கையிலும் ஏராளமான விசேஷமான காரியங்கள் நடக்குது. ஹாலிடேன்னா சேர்ச்சிக்கு வர மாட்டாங்க. ஹாலிடேல சேர்ச்சி வந்து அது என்ன சொல்றது? அந்த ஹாலிடே என்றால் லீவு நாள் அல்லது விடுமுறை நாட்கள். இந்த விடுமுறை நாட்களில் நிறைய பேரை சேர்ச்சிக்கு பார்க்க இயலாது. அன்புக்குரியவர்களே, அது ஒரு தவறான விடயம் என்பதையும், நீங்கள் தேவனுடைய சத்தத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் கேட்கிறவர்களாய், தேவனுடைய நாமத்தினாலே காரியங்களை செய்கிறவர்களாய், தேவனுடைய நாமத்தினாலே ஒப்பு கொடுக்கிறவர்களாய் நீங்கள் ஜீவிக்க வேண்டும். ஆகையினாலே சபை கூடுகை என்பது தவிர்க்கப்படக்கூடாது. சபை கூடுகை என்பது நிப்பாட்டக்கூடாது. சபை கூடுகை என்பதை நீங்கள் யாரும் ஒதுக்கி தள்ளக்கூடாது. சந்தர்ப்பத்துக்கு மாறக்கூடாது. ஏனென்றால் தேவன் அந்தந்த காரியத்தை நம்ம தொடர்ந்து படிக்க போறோம். இந்த சபை கூடுகையில் என்னென்ன நன்மைகள் இருக்கு, சபை கூடுகையில் என்னென்ன தேவை இருக்கு, சபை கூடினால் அதில் எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு என்பதெல்லாம் நம்ம வர முறை படிக்க போறோம். கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய இரக்கமும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.